இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீ? எனக்கெல்லாம் உதவி தேவைப்படாது. அந்த குறிஞ்சிநாதனோட பையன் தானே நீ? நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? தமிழ், நமக்குள்ள இருக்கிற சண்டை கோவம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிபி சார் எப்படி காப்பாத்தலான்றத பாப்போம். சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தாங்க வந்தேன். சிஸ்டர், நான் கூட வேணான்னு தான் சொன்னேன். அவர் தான் கூட வந்தாரு சிஸ்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உதவியா தான் இருக்காரு. நம்பலாம் சிஸ்டர். தமிழ், சத்தியமா சொல்றேன், என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் சிபிஐ கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். முதல்ல இந்த ஆந்திரா பாலு இல்ல, அவனை பிடிச்சி இன்னொரு தடவை விசாரிச்சோம்னா நமக்கு டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். வாங்க போலாம் ப்ளீஸ். சொல்றா, சிபி எங்கடா? சிபி என்னடா பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணல சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். இல்ல, நீ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மறைக்கிறவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. சிபி ஒண்ணு தெரியாதா? சிபி மீட் பண்ணதே இல்ல. சொல்ல போறியா இல்லடா? நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என் பதில் ஒண்ணுதான் சார். நான் சிபிய பார்க்கல. டேய், நீ பொய் சொல்றன்றது மட்டும் நல்லா தெரியுது. சிபிய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் இங்க இருந்து போவே மாட்டேன். அதுக்காக உன்னை கொல்றது கூட தயங்க மாட்டேன்டா. சொல்றோம், சொல்ல மாட்டேன் நீ. சொல்லிடுறேன். சிபி என்ன பார்க்க காலையில வந்தாரு. நான் அவரை பார்த்து பேசுனது உண்மைதான். என்ன பேசுனீங்க? அவர் வருஷத்துக்கு தேர்மொழிக்கும் அவங்களோட கல்யாணத்துக்கு மாலை செய்ய சொல்லி இருந்தாரு. காசு மாலை. ஆனா நிச்சயம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தமாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த குறிஞ்சிநாதனுக்கும் வழக்கம் போல நான் தான் நகை பண்ணி கொடுப்பேன். அதனால பிரபுவை பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்கிட்ட விசாரிச்சாரு. எனக்கு பிரபுவை பத்தி எதுவும் தெரியாது, அவரை நான் பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னேன். அதான் உண்மை. இது நான் கேக்குறப்ப ஏன் சொல்லல? சொல்லு, ஏன் சொல்லல? சிபி தான் யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னார். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. சொல்லு, சிபி எங்க? சொல்லு, சிபி எங்க? மேடம், அவர் அப்பவே கிளம்பிட்டார் மேடம். அவரை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம். டேய், உன்னாலதான் சிபிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு மாமன. இப்ப மட்டும் நீ உண்மையா சொல்லலையா? ஐயோ, என்னை அடிச்சு கொண்டாலும் அதான் உண்மை. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். என் பொண்டாட்டி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். தமிழ், அப்ப சிபி இங்க இருந்து வெளியே போயிருக்காரு. போற வழியில தான் அவரை யாரோ கடத்திருக்காங்க. தமிழ், நமக்கு பொலிட்டிக்கல் ஏதாவது சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும் தமிழ். அப்பதான் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடோன் ஏரியாக்குள்ள போய் நம்மளால சர்ச் பண்ணவே முடியாது. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வேணும். அண்ட் சேஃப்டிக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து டீம் ஒன்று வேணும்.